போராட்டம் பார்க்கும்போது போராடுதான் வெற்றி வருவோம். இந்த அரசியல் தலைவர்கள் கூட்டு குடிநீர் திட்டத்தை அப்படிப்பட்ட கலைஞர்களை இன்னைக்கு இங்க வந்து நண்பர்களே வணக்கம் சென்னை எல்லாருக்கும் வணக்கம். இருக்கிற ஊருக்கு போய் இந்த பிரச்சனை இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குன்னா மரியாதைக்குரிய அடுத்ததாக நடுவெயில இருந்து நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். ஒவ்வொரு முறை காவிரி பிரச்சனை வரும்போதும் தண்ணி இல்லாமல் பயிர்கள் வாடும் போதும் ரொம்ப கஷ்டப்படுவேன். எனக்கு குறைஞ்சது ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் ஒவ்வொரு வருஷமும் சாவடிக்கு போய் பார்க்கும்போது வெடிச்சு பாலமாக இருக்கும். அப்போ அழுக தான் வரும். நம்ம வாழ்க்கை எப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை இருக்கும். ஆனால் இப்போ ஒரு குடிநீர் பிரச்சனையை கூட அவங்க வந்து, அதாவது ஒரு பொதுவான தண்ணி காத்துங்கிறதுனா ஒரு பொதுவான ஒரு விஷயம். அது மக்களுக்கு வந்து இயற்கையாக கொடுக்கிற ஒரு விஷயம். நாம யாருக்கு எதுவும் கொடுக்கறது இல்லை. ஆனால் இயற்கை கொடுக்குது, கனி கொடுக்குது, காய் கொடுக்குது, நம்ம உணவு பண்றதுக்கு எல்லாமே கொடுக்குது. இருந்தும் மனிதர்கள் கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அதாவது இந்த போராட்டம் என்பது அவர்கள் ஏற்படுத்தி வைத்த போராட்டம். இந்த போராட்டமானது அங்க வந்து எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஒரு தேட்டரை உடைக்கிறாங்க, ஒரு பிள்ளைம்பட்டியை உடைக்கிறாங்க. அதாவது தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு முதல்ல மீடியாவை கவனிக்க வைக்கிறாங்க. அவங்க அதாவது இங்க தமிழ் இளைஞர்கள் போராடுறாங்க. ஆனா இங்க போராடுனா அவங்க வந்து ஒரு பெரிய தமிழ் தீவிரவாதியாகவும் ஒரு நக்சலைட்டாகவும் சித்தரிச்சிடுறாங்க. ஆனா அங்க வந்து அரசுக்கு முன்னாடி எதிர்த்து போராடுறாங்க, விஷுவலா காட்டுறாங்க. எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க செயல்களை ஈடுபடுறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து அனைத்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அது உண்மை இல்ல. பெருவாரியான கன்னட மக்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து இந்த போராட்டத்தை என்கரேஜ் பண்றதே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து தங்களுடைய அரசியல் சுயநல லாபத்திற்காக இந்த பிரச்சனையை பயன்படுத்திக்கிறாங்க. இதை வந்து கடுமையா கண்டிக்கணும். தமிழகத்தினுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தமிழ் துறையில துணை நிற்கும், துணை வந்துகிட்டு இருக்குங்கிறதுக்காக ஒவ்வொரு போராட்டத்துக்கு முன்னாடியும் இவங்க போராட்டத்தினுடைய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்க. தமிழ் துறையில தான் என்றைக்கும் துணை நிற்கும், துணை நின்று கொண்டிருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்த திரையுலக பிரமுகர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நானே மேடையில் அமர்ந்திருக்கும்